ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் அப்பம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம அப்பம் செய்ய போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் கலக்கி வச்சுருக்கோன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு, ப்ளஸ்ஸு ஏலக்காய் பழம், ஒரு நாட்டு பழம், நாட்டு சக்கரை எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் எண்ணெய் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே இந்த கரண்டி வச்சு இப்படி சின்ன சின்னதாக இப்படி ஊற்றுவோம். எண்ணெயில் வந்து ஒவ்வொன்றா ஊற்றி எடுப்போம். இப்போ எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காயட்டும். இது வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கோதுமை மாவு ஒரு 200 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, ஒரு சரியாகவே நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் 200 கிராம், ப்ளஸ் ஏலக்காய், ஒரே ஒரு நாட்டு பழம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். சிலவங்க ரவையும் போட்டு ஊற வைப்பாங்க. வேணா ரவை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு வருது. இந்த எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்குதா, பபுள்ஸ் தெரியுதுல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் விடுவோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கண்டிப்பாக எண்ணெய் சட்டி வைக்கணும். அதுவும் பசங்க இருக்கிறவங்க வீட்டில் எண்ணெய் சட்டி கண்டிப்பாக வைக்கணும்பாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் முறுக்கு எல்லாமே செய்வாங்க. சீடை, சர்க்கரை சீடை, உப்பு சீடை எல்லாமே பண்ணுவாங்க. தேங்காய் சீடை, தேங்குழல் எல்லாமே செய்வாங்க. நம்ம வந்து இப்போ அப்போ மட்டும்தான் கொத்திருக்கோம். மேலே எலும்பி வரட்டும். இது நம்ம கிண்டினா கிண்டிடும். கொஞ்சம் மேலே எலும்பி வரட்டும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சிருவோம். மடமடன் கருகிரும். அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள் எப்படி எரியுதுன்ட்டு. இப்போ நம்ம திருப்பி போட்டோம். இப்போ ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. திருப்பி போட்டோம். இது வந்து தீ நிறைய வச்சா கடன்னு கறியிடும். சிம்மில் வச்சே இது பண்ணுவோம், வேக வைப்போம். சிம்மில் வச்சே பொரித்து எடுப்போம். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. சில நேரம் வந்து கொஞ்சம் மாவு தண்ணி ஆகிட்டாலோ, கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஊற வச்சுட்டாலோ அளந்து போயிடும். அதாவது பிரியாக அப்படி இதாயிரும். அப்போ கரெக்டாக வராது. பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. வேகட்டும். அதாவது எண்ணெயில் நல்லா இதாகட்டும், பொரியட்டும். கொஞ்சம் கலர் மாறினோன்னே பொறுமையாக எடுத்துப்போம். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சீடை எல்லாமே செய்வாங்க. முறுக்கு, தட்டை, அப்பம் எல்லாமே செய்வாங்க. அப்புறம் நாவல் பழம், பால், அவல் எல்லாமே முக்கியமாக இருக்கணும். வெத்தலைவாக்கு பழம். இப்போ நாவல் பழம் கிடைக்கல, அதனால் வாங்கலை. இப்போ அப்பம் மட்டும் கொத்திருக்கோம். அப்பம், பால், வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அவல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம் இன்றைக்கி சாமிக்கு. பாருங்க, லைட்டாக அப்படி மெதுவாக திருப்பி போடுங்க. லைட்டாக திருப்பி போடுறது, உடையாமல். இனிமேல் உடையாது. நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சுல, நல்லா எண்ணெயில் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினோன்னா நம்ம எடுத்துப்போம். எப்படி கொதிக்குது பாருங்கள். இது ஒவ்வொன்றா திருப்பி விட்டுப்போம். ஒரு 5 போட்டு எடுத்தால் போதும். எண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஒரு 5 எண்ணெய் போட்டோம், 5 எடுத்துட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா சுட இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் குடிக்கத்தான் செய்யும். ரொம்ப கட்டியாக போட்டால்
ரொம்ப இதாயிரும், கடிக்க முடியாத மாதிரி ரஃப் ஆயிரும். ஓரளவுக்கு மாவு இந்த அளவுக்கு பசஞ்சிக்கோங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.